நான் உங்கள் தாய்லாந்து தமிழன். வணக்கம், சவாடிகாப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அணைக்கட்டு, ஒரு டேம். இந்த டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா நக்கோன் நயோக்கு. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். இது பேங்காக் சிட்டிலேருந்து ஒரு அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஒரு 1 ஹவர் டிரைவிங்கில் நீங்கள் இங்கே வரலாம். இந்த டேமை பாருங்கள், மேலே போய்கிட்டு இருக்கோம். இரு பக்கமும் மர செடி கொடிகள் ரொம்ப பசுமையாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த டேமை கட்டி கொடுத்தது இந்த தாய்லாந்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த கிங் நயன். தாய்லாந்து மக்களால் வழிபடும் தெய்வமாக வழிபடும் கிங் நயன் பூமிபால் அவர்களால் இந்த டேமு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த நக்கோன் நயோக் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள மக்களின் நலனை கருதி அவங்களுக்கு ஒரு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் விவசாயத்திற்கு தண்ணீராகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவும் இந்த டேமை அந்த காலத்தில் இருந்த அந்த கிங் நயன் அவர்கள், பெரும் மதிப்புக்குரிய கிங் பூமிபால் அவர்கள் அந்த ஊர் மக்களுக்காக இந்த டேமை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த டேமுக்கு மேலே கீழே இருந்து நம்ம காரில் மேலே போய்கிட்ருக்கோம். பாருங்கள், எவ்வளவு அழகாக, எவ்வளவு இயற்கையாக, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தாய்லாந்தில் அழகுக்கு பஞ்சம் கிடையாது. சிட்டிக்குள்ளார நிறையா பில்டிங் அதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெளியில் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டிங்கன்னா இயற்கை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். நம்ம இப்போ அதை நோக்கி மேலே போய்கிட்டு இருக்கோம். ஹாலிடே டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல். அதனால் நம்ம வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த டேமுக்கு மேலே வந்துட்டோம். அந்த மேலே உள்ள நீங்கள் தான் பார்க்குறீங்க. எப்படி பாருங்கள், ஃபுல்லாக மலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே கீழே அதை பாருங்கள், அந்த டேமில் கீழே விழுது. அங்கே உங்களுக்கு அந்த நீங்கள் சவாரி போனாலும் போகலாம். உங்களுக்கு அந்த போட் சர்வீஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாரத்தில் எல்லா நாளுமே இருக்குது, இந்த சர்வீஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு அந்த பக்கத்தில் ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும், அங்கே அழைச்சிட்டு போய்ட்டு திரும்பி வருவாங்க. இப்போ நீங்கள் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து நீங்கள் டேமுக்கு உங்களால் நடந்து போக முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ரி கார் சர்வீஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் தனியாகவும் போய்க்கலாம், இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட நீங்கள் இது ரெண்ட் எடுத்துக்கிட்டு அதை மாதிரி போகிற மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் பார்க்குறது இந்த டேமுக்கு மேலே உள்ள ஒரு அமைப்பு தான். எவ்வளோ அழகாக ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் நீங்கள் நம்ம அந்த மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மழைநீரை சேமித்து அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம், அந்த ஊர்வாசிகள். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னர் குடும்பத்தில் உள்ளவங்க தாய்லாந்து மக்களுக்கு
எண்ணில் அடங்கா எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதில் இது ஒரு விஷயம். இதை பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள், ரொம்ப அவ்வளோதான் அமேசிங்காக இருக்குது. உங்களால் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பேட்ரி காரு தேவையில்ல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடந்து போகலாம். நடந்து போய் அதனுடைய அழகை இயற்கையை ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த டேமில் நடந்து போயிட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் வந்துகிட்ருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம அந்த டேமுக்கு மேலே ஏறி போனோம். இப்போ அந்த டேமு பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம இப்போ அங்கேருந்து கீழே இறங்குறோம். அந்த கீழே இறங்கக்கூடிய காட்சி தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வாகன ஓட்டிகள் அழகாகவும் பொறுமையாகவும் விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக ரொம்ப அழகாகவும் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி இருபுறமும் இருக்கிற அந்த இயற்கையை ரசித்து கொண்டு நம்ம இறங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமரக்கட்டம் எல்லாம் இயற்கையை தான் சொல்லணும். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம், மேலே போனோம், மேலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கீழேருந்து போயிட்டுருக்கோம். அந்த கீழேருந்து அந்த டேமோட வியூ எப்படி இருக்குது, அந்த அணைக்கட்டோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த இதில் இருக்கிறது தான் அந்த டேமு. நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறது. இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே வந்துட்டு
நேராக அந்த டேமை நோக்கி, அதாவது கீழ்ப்பக்கமாக போயிட்டுருக்கோம். இருபுறமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, அமேசிங் தாய்லாந்து, வெரி நைஸ். மேலிருந்து நம்ம பார்த்த மாதிரி இப்போ கீழே வந்து நம்ம அந்த டேமு பார்க்குறோம். வெரி நைஸ். டேமு கிட்ட வந்துட்டோம். ஓகே, ரைட்டில் திரும்பி நம்ம அங்கேருந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். உங்களுக்கு கீழே பார்க்கு பசங்க விளையாடுறதுக்கு, மற்றபடி உங்களுக்கு சாப்பிடணுன்னா எல்லாமே எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு இது மாதிரி புது புது வீடியோங்கள், இன்ஃபர்மேஷன் தாய்லாந்தை பற்றி உங்களுக்கு நம்ம அடிக்கடி நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.